ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமையும், உங்களுடைய துணை வாழ்க்கை எப்படி இருக்கும், 7ஆம் வீட்டை வச்சு நம்ம என்னென்ன பலன் சொல்லலாம், 7ஆம் வீட்டில் நவ கிரகங்கள் நின்னால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பசங்களுக்கு, கல்யாணமாகாத பசங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை அமையும், நல்ல துணையா, அழகான துணையா, படிச்ச துணையா, வசதியான துணையா, துணை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத பத்தின டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கும் அப்படித்தான். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் ஒரு நல்ல அழகானவரா, படிச்சவரா, நல்ல வேலையில் இருக்கிறவரா, உங்களை கேரிங்கோட பார்த்துக்க கூடியவரா, இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் 7ஆம் இடம் அப்படின்னா என்ன? 7ஆம் இடம் உங்க லக்னத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் 7ஆம் இடம். அதுதான் உங்களுடைய துணையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாவகம். லக்னம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 7ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய 2வது பாதி வாழ்க்கையே நம்மளுக்கு 7ஆம் இடத்துல இருந்து தான் தொடங்குது. 7ஆம் இடம் வலுவாக நின்றுச்சுன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இப்போ நம்ம லக்னம் இருக்குது. நம்ம லக்னத்துக்கு பக்கத்துல 2 வீடு எதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 2வது வீடுங்கிறது தனம், வாக்கு, காசு, பணம், இந்த மாதிரி படிப்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுக்கு 2ஆம் இடம் லக்னத்துக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 12ஆம் இடம் அது விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், மோகஸ்தானம், கட்டில், தூக்கம், நிம்மதி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். ஆக நம்ம லக்னத்துக்கு 2 புறமே நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனா அதுவே நம்ம 7ஆம் இடத்துக்கு போயிட்டோம்னா, 7ஆம் இடம் துணையை பத்தி சொல்லக்கூடிய இடம். அந்த துணைக்கு நம்ம 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கடன், நோய், வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடமாக இருக்குங்க. அதே மாதிரி துணைக்கு 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். அது மரணம், எதிர்பாராத விபத்துகள், பரதேசம் போறது, இந்த மாதிரியான கெடுபலன்களை தரக்கூடிய இடம். ஆக நம்மளுக்கு பக்கத்துல 2 பக்கம் நல்ல வீடுகள் இருக்குது. 7ஆம் வீட்டுக்கு பக்கத்துல 2 இடமுமே தேவையில்லாத சிரமங்கள் இருக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. அப்ப துணை அப்படிங்கிறது அந்த சிரமத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக போறங்கிறத துணை அமைப்பே. சரி, இது எல்லாத்துக்கும் அப்படி நடந்துராதுங்க. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஆஹா ஓஹோன்னு வந்திருக்கிறாங்க. திருமணங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைன்னு தான் நம்ம சொல்லணும். திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமைஞ்சிச்சுனாலே அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தானேங்க. திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பணம் காசு சம்பாதிக்கிறது, பிடிக்கிறது, இல்ல சொகுசான வாழ்க்கைக்கு போறது, இது அப்படியே வாழ்க்கை மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் திருமணத்தின் மூலியமாக ஒரு மனிதருக்கு உறுதியாகவே நடக்குங்க. சரி, இப்போ நாம இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டை வச்சு வேற ஏதாச்சும் பலன்களை சொல்லலாமானா, உங்களுடைய கௌரவம், மதிப்பு, உங்களுடைய குணத்தையும் கூட 7ஆம் வீட்டுல இருந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 7ஆம் வீட்டுல நிக்கிற கிரகங்கள் உங்க லக்னத்தை பார்க்கறதுனால 7ல குரு நின்னவன் நல்லவனாக இருப்பான், 7ல சனி நின்னவன் கொஞ்சம் சந்தேக குணத்தோடு இருப்பான். இப்படி பல விஷயங்களை நம்மளுக்கு உங்களை பத்தியும் கூட 7ஆம் வீட்டுல இருந்து நம்ம சொல்லலாங்க. 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரம், அதை பத்தி சொல்லக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளி, பார்ட்னர், ஒரு தொழில்ல கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம 7ஆம் இடத்துல இருந்து சொல்லலாம். 7ஆம் இடம் உங்களை பத்தி, உங்களுடைய கௌரவத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாவகங்க. சரி, இந்த 7ஆம் வீட்டுல இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? 7ஆம் இடங்கிறது ஆண்களுக்கு மனைவியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம், பெண்களுக்கு கணவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால 2 பேர்த்துக்கு ஒரே பலன் தான். இப்போ உங்க லக்னத்துக்கு நேர் எதிரில் சூரியன் இருக்குது. சூரியன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான துணை அமையுங்க. ஒரு கம்பீரம், ஒரு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. நல்ல நிறமான ஒரு பொண்ணு கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சூரியன் 7ல நிற்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நல்ல துணை உங்களுக்கு அமையறதுக்கான அமைப்புகள் நல்ல விதமாகவே இருக்குதுங்க. சரி, இது உங்க லக்னத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் பண்ணுங்க. இப்போ நீங்க மகர லக்னமாக இருந்து 7ல சூரியன் வரும்போது, இங்க அட்டமாதிபதி 7ல அப்படிங்கும்போது துணையினால கொஞ்சம் சின்ன சங்கடங்கள், இல்ல துணையினால பிரச்சனைகள் எல்லாமே அந்த சூரியன் திசை கொடுக்கத்தான் செய்ய. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான துணை உங்களை கண்டிக்கக்கூடிய, உங்களை மிரட்டக்கூடிய, உங்களை
ஆளுமை பண்ணக்கூடிய துணையாகவும் வந்து சேரும் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு 7ல சூரியன் நிற்கும் போது. மற்ற லக்னத்துக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆளுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இந்த மகர லக்னத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சரி, அடுத்தது 7ஆம் வீட்டுல சந்திரன் நின்னால் ரொம்ப சிறப்புங்க. அதுவும் வளர்பிறை சந்திரனாக நின்றுச்சுன்னா நல்ல அழகான துணை அமையுங்க. ரொம்ப நல்ல அந்த பசங்கள்லாம் கேட்பாங்களே, சுண்டுனா ரத்தம் வர மாதிரி பொண்ணு வேணும்னா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் 7ல வளர்பிறை சந்திரன் நின்னா நடக்குங்க. வளர்பிறைன்னா உடனே அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு திரிதியை இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. பஞ்சமி திதியை சப்தமி அஷ்டமியை தாண்டி வர திதிகள் இருக்கக்கூடிய சந்திரன், வளர்பிறை சந்திரன் 7ஆம் வீட்டுல நின்னா நல்ல அழகான துணை உங்களுக்கு அமையுங்க. சரி, இதுலயும் கொஞ்சம் விதிவிலக்கெல்லாம் இருக்குது. நீங்க ஒருவேளை கும்ப லக்னமா இருந்து 7ல சந்திரன் நின்னுதுன்னு வைங்களேன், அழகான துணையெல்லாம் அமைஞ்சிரு. ஆனா துணை வந்ததுக்கு அப்புறம் சண்டை, சச்சரவு, அடிதுடி இதெல்லாமே நடக்குங்க. அழகான துணைக்கு மட்டும்தான் நான் இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். 7ல வளர்பிறை சந்திரன் நிற்கிறது அழகான துணையை உங்களுக்கு கொடுக்குங்க. சரி, இப்போ 7ஆம் வீட்டுல செவ்வாய் நின்னா, 7 செவ்வாய் நின்னாலே நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, செவ்வாய் தோசை செவ்வாய் தோசைன்னு. அதே மாதிரி ஜாதகத்தை தான் சூட் பண்ணணும். அதே மாதிரி 8ல செவ்வாய் இருக்கிறது, 2ல 12ல 4ல இந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறது தான் சேர்த்தணுங்கிறது ஒரு ரூலா நம்ம ஜோதிடத்துல வச்சிருக்கிறோம். இந்த ரூல் கரெக்டானு கேட்டா இதுல வந்து நம்ம நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. இதை வந்து ஜோசியர் தான் நாம தான் முடிவு பண்ணணும். மற்ற ஆளுகளுக்கு வந்து 7ல செவ்வாய் இருக்குதுல்ல செவ்வாய் தோசை அப்படின்ட்டுருவாங்க. அங்க 7ல செவ்வாய் குரு கூட நெருங்கி வலுவாக இருக்கு. செவ்வாய் திசையே வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நம்ம சொன்னோம்னா அது பைத்தியத்தனமா தான் போகுங்க. ஆக 7ல செவ்வாய் நின்னாலே அதாவது வந்து 7ல செவ்வாய் தனிச்சு நின்று எந்த சுப தொடர்பும் இல்லாம இருந்தால்தான் அந்த தோஷமானது கொஞ்சம் பலனை தரும். அதுவும் திசை வரும்போது. சரி, செவ்வாய் 7ல நின்று எப்படி துணை அமையும்? கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா நல்ல வீர தீர உள்ள ஒரு மனிதராக, நல்ல தைரியம் உள்ள மனிதராக, எதற்கும் அஞ்சாதவராக, அடிக்கடி சண்டைகள் போடக்கூடிய ஒரு துணை தான் உங்களுக்கு அமையுங்க. சரி, இதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. நான் சொன்ன குரு பார்த்துருச்சு, இல்லை வளர்பிறை சந்திரன் பார்த்துருச்சுன்னா அப்படியே மாறு. நல்ல சாந்தமா இருக்கக்கூடிய துணையாக இருக்குங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யுங்க. சுபர்கள் பார்க்கும்போது காலையில் அடிச்சுக்குவாங்க, நைட் ஆனால் சேர்ந்துக்குவாங்க. 7ல செவ்வாய் நின்று சுபர் பார்த்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்புகளையும் இந்த செவ்வாய் 7ல நின்னா தருங்க. 7ல செவ்வாய் நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலனோ ஒரு பெரிய தோஷமாகவோ நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ 7ஆம் வீட்டுல ராகு நின்னா, ராகு 7ல பொதுவாகவே 7ல நிற்கிற ராகுவும் சரி கேதுவும் சரி அந்த வீட்டின் அதிபதியை போலத்தான் பலன் செய்யும். அதனுடைய திசையில அது வந்து கொஞ்சம் 7ஆம் வீட்டை கொஞ்சம் பாதிப்புகளை பண்ணவே தான் பார்க்குங்க. 7ல நிற்கிற ராகு வந்து சனி செவ்வாய் பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்து திசை நடக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். 7ல ராகு நின்னாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 1 7ல 2 8ல ராகு கேது இருந்தாலே அது ராகு கேது தோஷம் சொல்றோம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு மேட்சிங்கான ஜாதகத்தான் பிடிக்கணும்னு சொல்லித்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் திசை வரணும். இன்னொன்று, அந்த ராகு பலவீனமாக இருக்கும்போது தான் அது தோஷமாக நம்ம எடுத்துக்கணும். இதைய வந்து சாதாரண பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ முடிவு பண்ண முடியாதுங்க. ஜோசியர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அங்க சுபர் பார்க்கறது, சுபர் சேர்க்க, அந்த ராகு நின்ன நிலை, இது எல்லாத்தையும் வச்சுதான் அது தோஷமா இல்ல தோஷம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரி, இது வந்து நீங்க ஜோசியரை நீங்க கீழே வந்து என்னோட கன்சல்டிங் நம்பர் இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி தாராளமாக கன்சல்டிங்க்கு வந்துக்கலாம். குறைந்த கட்டணத்துல நீங்க பொருத்தமும் பார்த்துக்கலாம், உங்க ஜாதக பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க தாராளமாக கன்சல்டிங் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, 7ல ராகு நின்னா வீட்டின் அதிபதியை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடுங்க. சரி, 7ல குரு நின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இங்க அங்கதன் தனித்து நிக்கில் அல்லல் பல அப்படிங்கிற பழமொழிக்குள்ள எல்லாம் போகாதீங்க. 7ல குரு நின்னா நல்ல துணை அமையுங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்க. உங்களை விட நல்லவராக ஒரு துணை உங்களுக்கு வரும். நல்ல பாரம்பரிய குடும்பத்தில இருந்து வருங்க. துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்வ செல்வாக்கு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே கூடும். துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாகவே மாறுங்க. ஆக உங்க லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சரி, அடுத்தது சனி. சனி நின்னுட்டாலே நம்ம என்ன சொல்றோம்? லைட் மேரேஜ் தான். கிட்டத்தட்ட 30 வயசு நெருங்கி கல்யாணம் ஆகறக்கு. துணை வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பாங்க. எப்பவும் சண்டை, சச்சரவு இல்ல தன்னை விட வயது கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் வித்தியாசம் உள்ள ஒரு துணை, இப்படி வயதில் மூத்தவங்க, இப்படி எல்லாம் நம்மளை கொண்டாந்து சேர்த்தும் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் டல் அடிக்கவும் செய்யும் 7ல சனி நின்னால். ஆனா அது திசை நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. 7ல சனி நம்ம திக்பலம் நல்லதை செய்ய அப்படி இப்படின்னால நம்ம எடுக்கிறது என்னதான் இருந்தாலும் அதனுடைய காரகத்தை நின்ன வீட்டின் வழியாக சனியானது செஞ்சே தான் தீருங்க. இங்க இதுக்கு விதிவிலக்கு என்னன்னா சனி திசை வரவே கூடாது. இன்னொன்னு 7ல நிக்கிற சனியை குரு 7ல வளர்பிறை சந்திரன் இப்படி சேர்றது பார்க்கறதெல்லாம் சிறப்பா இருக்குங்க. 7ல சனி நின்னாலும் பாதிப்புகளை தராது. பொதுவா சனி சந்திரன் சேர்றதே வந்து இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்றுவாங்க. அதுவும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அதுவும் திருமண வாழ்க்கையில சின்ன சிக்கல்களை பண்ணும். அதுக்கு நம்ம தனி வீடியோல பார்ப்போம். சரி, 7ல சனி நிற்கிறது அவ்வளவு சிறப்புகள் இல்லை திக்பலமாக இருந்தாலும். ஓகேவா? இதுக்கு விதிவிலக்குகள் வந்து அந்த சுபர்கள் பார்த்தால் மட்டும். இப்ப துலா லக்னத்துக்கு 4, 5க்கு அதிபதி ஆதிபத்திய ரீதியா ரொம்ப நல்ல ஒரு கிரகமாக இருக்குது. அது 7ஆம் வீட்டுல நீசமாயி ஒரு சுபர் பார்வை பார்க்கும்போது திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாதிரி விதிவிலக்குகள் கொஞ்சம் இருக்குதுங்க. சரி, ஓகே, சனி பார்த்தாச்சு. அடுத்தது புதன். புதன் நின்னா நல்லா படிச்ச துணை, நல்ல வயசு வந்து ரொம்ப சின்ன வயசு. இப்போ பெண்ணை விட ஆண் சின்ன வயசுல பிடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் 7ல புதன் என்ன நடக்குங்க. 7ல புதன் என்னதுன்னா நல்ல படிச்ச துணையாக அமையுங்க. துணை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் நல்ல விதமாகவே மாறுங்க. படிச்சு வேலையில் இருக்கிறது, படிச்ச மாப்பிள்ளை, அறிவு சார்ந்த மாப்பிள்ளை, துணை வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்குமே ஒரு தெளிவு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் 7ல தனிச்சு புதன் நிற்கிறது. எல்லா லக்னத்துக்கும் நல்லதுதான். இதுல எந்த விதமான குறையும் கிடையாதுங்க. சரி, அடுத்தது கேது. கேது 7ல நிற்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செஞ்சுறது கிடையாதுங்க. இது வந்து வீட்டின் அதிபதியை போலத்தான், ராகுவுக்கு சொன்ன மாதிரி தான் இருந்தாலும் ராகுவை விட கேது கொஞ்சம் சாஃப்டான கிரகம் தான். அதனால இது பெரிய பாதிப்புகளை தராது, நல்ல துணையை தரும். துணை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றங்களை தரும். துணை கேதுனாலே மாற்றங்கள் தேங்க. கேது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டின் மூலியமாக மாற்றங்களை தந்தே தீரும் கேதுவுடைய திசையில. கேதுங்கிறது ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். 7ல கேது நிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். இது உறுதியா எல்லாத்துக்குமே நடக்குங்க. அது நல்ல விதமா கெட்ட விதமாங்கிறது கேது நின்ன அமைப்பை பொறுத்துங்க. சரி, 7ல சுக்கிரன் நின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல வசதியான துணை அமையுங்க. துணை அழகாவும் அமையும். துணை வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை ஆகா ஓஹோன்னு இருக்க. இந்த சிவாஜி படத்துல ஒரு பாட்டு ஒன்று வருமே, பொன்மகள் வந்தால் 1 கோடி தந்தால் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் 7ல சுக்கிரன் என்ன நடக்குங்க. 7ல சுக்கிரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துணை வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை செய்யக்கூடிய அருமையான கிரகம்தான் சுக்கிரன். 7ல நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக 7ஆம் வீட்டுல நவ கிரகங்கள் நின்னா என்னென்ன பலனை செய்யுங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதுல நிறைய விதிவிலக்குகள் இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்த வீடியோல நம்ம 8ஆம் வீட்டை வச்சு என்ன பலனை சொல்ல முடியும், 8ஆம் வீட்டுல நவ கிரகங்கள் நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஜோதிட ரகசியங்கள் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை போல நிறைய ஜோதிடர்கள் பேசக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.